சௌமியா அன்புமணி அவர்களுக்கு விஜய் அவர்களை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பலர் செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா சிலர் செயல்படுறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான அரசியலா? அப்ப மக்கள் அந்த விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது அதுல இருந்து வந்து நேர்மாறாக இப்படி வந்து புகழ்ந்தும் பேசாம அவங்கள வந்து அசிங்கப்படுத்தியும் வந்து பேசாம நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க ஆளும் கட்சியா இருக்கிறீங்க, முதல்வர் அவர்களா வந்து விஜய் அவர்களே நீங்க அமர்ந்திருக்கீங்க, மக்களுக்கான பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு, நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதுல வாங்கி சிரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இதை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ற கோணத்துல அவங்க பேசுறாங்க. யாரையும் திட்டல, யாரையும் அசிங்கப்படுத்தல, நேரடியா மக்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க. இந்த விஷயத்த மக்கள் பகிரும் போது அவங்களுடைய பேரை வந்து அதிகப்படியாக வந்து பேசப்படும் பொழுது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக இருக்கிற திகால இருக்கிற ஜாதியே இல்லைன்னு சொல்றவனுங்களுக்கு, இந்த புரட்சி பேசுறவனுங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வைத்தெரிச்சல் ஆகுது? எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாமகவுடைய எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்களுடைய சட்டமன்ற கூட்டத்தொடருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் மக்கள் சார்ந்து, மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து ஒவ்வொரு கூட்டத்தொடர் பேச்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூன்ல நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துடுது. எப்படி பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து தமிழ்நாட்டுல மழை வந்து ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்ப வந்து நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனா இப்ப 30 நாள்ல இந்த 2 மான்சூன்லயும் மழை பெஞ்சு மொத்தமா தண்ணிலாம் வேக வேகமா கடல்ல போயிடுது. அதனால இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னா 2 விதமா இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமா சேமிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். இந்த சம்பவம் பல மக்களால, அனைத்து வந்து தமிழ் சாதிகள் இருக்கிற அனைவராலுமே வந்து பகிரப்படுது, மக்களால் வந்து வரவேற்கப்படுது. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஏன் வந்து தற்பொழுது வந்து எம்எல்ஏவா ஆயிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து எம்எல்ஏ ஆயிருக்கணும், பல பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பல மக்களுடைய கருத்துக்கள் வந்து பேசப்படுது. பலருடைய வந்து பாராட்டுகள் வந்து அவர்கள் மேல வந்து விழுது. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சாதாரணமாக மக்கள் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்ற விஷயத்த நேரடியாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்துல சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசுறாங்க. புரியுதுங்களா? எந்த விஷயமும் இட்டுக்கட்டி பேசுறது கிடையாது, எந்த ஒரு விஷயமும் வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமா பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்கள் பிரச்சனை இது, மக்கள் இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதை ஆளும் அரசு வந்து கருத்தில் கொள்ளணும், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கருத்தில் கொள்ளணும், இந்த பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல தருமபுரி எம்எல்ஏவா இருக்கிற சௌமியா அன்புமணி அவருடைய அந்த பேச்சும் அந்த விஷயமும் ஒட்டுமொத்த மக்களால் வந்து வரவேற்கப்படுது. தொடர்ச்சியா வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் உரையும் வந்து பலரால பல இடங்கள்ல வந்து சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுது. இந்த விஷயத்தை பார்த்த மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியல. அடடா என்னடா திடீர்னு வந்து பாமக மீது இவ்வளவு பெரிய வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை காட்டுறாங்க, மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து அமையுது. குறிப்பா வந்து சௌமியா அன்புமணி அவர்களை ஒட்டுமொத்த மக்களுமே வந்து புகழ்றாங்களே, அவங்க பேசுற பேச்சுன்னா வந்து அவ்வளவு வந்து அதி அற்புதமா இருக்குதா அப்படின்ற ஒரு கோணத்துல மீண்டும் வந்து இந்த திமுகல வந்து இருக்கிற ஒரு தோழர் குரூப்னு ஒரு குரூப் இருக்கும், சாதியே இல்லைங்க அப்படின்னு இருக்கிற ஒரு குரூப்போ, அப்புறம் திக கட்சியில இருக்கிற ஒரு கும்பலோ, இன்னும் வந்து எப்பொழுதுமே நாங்க வந்து மக்களுக்காக வந்து பேசுறன்ற ஒரு பேர் வழியாக 400 ரவுடித்தான் அப்படின்னு வந்து ஒரு கட்சி வந்து தமிழகத்துல இருக்கும். குறிப்பா வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்ச வந்து மனுஷன் நல்ல மனுஷன் தான் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மனைவியா இருக்கிற பிரேமலதா அவர்கள் வந்து என்ன மாதிரியான சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேசுறாங்கன்றது அனைத்து மக்களுக்குமே தெரியும். அந்த கும்பலும் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி விடுதலை சிறுத்தை இப்படின்னு ஏகப்பட்ட கட்சியை சார்ந்த கும்பல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பாமக ஒரு ஜாதி கட்சிங்க, பாமக வந்து மக்களுக்கான கட்சியே கிடையாதுங்க, இவங்க ஏதோ வந்து அங்க அத்தி பூத்தார் போல வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க, இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா வந்து மக்கள் வந்து பாராட்ட வேண்டியது கிடையாது,
பாராட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படின்ற கோணத்துல மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா விழுற இந்த வந்து பார்த்தீங்கன்னா புகழை இந்த பாராட்டுதல தடுக்கணுன்ற நோக்கத்தோட நான் நேத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பாக்குறேன், அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தெரிச்சலோட பல பதிவுகளை எழுதிட்டு திரியிறானுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியும் ஒண்ணு இருக்கா? உங்களுக்கு எல்லாம் வந்து எதுக்கடா இவ்வளவு பெரிய சாதி வெறி அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க, சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்துல இருக்கு அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசுறாங்க. மீதி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை பத்தி பேசுனாங்க அப்படின்னா தானாவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அந்த விஷயம் ரீச் ஆகும். மக்களும் வந்து அந்த விஷயத்தை பாராட்ட செய்ய போறாங்க. ஏன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனையை அந்த சட்டமன்றத்துல பேசினா, தமிழகத்துல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை உள்ளார்ந்து பேசினாங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பாராட்ட போறாங்க, அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து பகிர போறாங்க. ஆனா எதுவுமே இல்லாம ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு புறம் வந்து ஜால்ரா தட்டுறதும், இன்னொரு பக்கம் வந்து ஜால்ரா தட்டாம ஒரு விதமா வந்து உருட்டுறதும், இப்படியாப்பட்ட ஒரு 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 அரசியல் விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் செயல்பட்டா மக்கள் எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய விஷயமா பார்ப்பாங்க. சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து அப்படியாப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. மக்களுக்கான பிரச்சனையை நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். என்ன வந்து தருமபுரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, சுத்துப்பட்டு மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான என்ன மாதிரியான வந்து பிரச்சனைகள் இருக்குன்றத நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பேசணுன்ற கோணத்துல அவங்க பேசுறாங்க. அப்படியாப்பட்ட பேச்சுக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து எத்தனை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பேசுறாங்க? கிடையாது. ஒன்று விஜய் அவர்களை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பலர் செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சிலர் செயல்படுறாங்க. இதுதான் வந்து மக்களுக்கான அரசியலா? அப்ப மக்கள் அந்த விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது அதுல இருந்து வந்து நேர்மாறாக இப்படி வந்து புகழ்ந்தும் பேசாம அவங்கள வந்து அசிங்கப்படுத்தியும் வந்து பேசாம நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க ஆளும் கட்சியா இருக்கிறீங்க, முதல்வர் அவர்களா வந்து விஜய் அவர்களே நீங்க அமர்ந்திருக்கீங்க, மக்களுக்கான பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு, நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதுல வாங்கி சிரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இதை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ற கோணத்துல அவங்க பேசுறாங்க. யாரையும் திட்டல, யாரையும் அசிங்கப்படுத்தல, நேரடியா மக்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க. இந்த விஷயத்த மக்கள் பகிரும் போது அவங்களுடைய பேரை வந்து அதிகப்படியாக வந்து பேசப்படும் பொழுது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுகல இருக்கிற திகால இருக்கிற ஜாதியே இல்லைன்னு சொல்றவனுங்களுக்கு, இந்த புரட்சி பேசுறவனுங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வைத்தெரிச்சல் ஆகுது? எதுக்கு இந்த வன்மம்? எதுக்கு இந்த வந்து சாதி வெறி வந்து தாக்குதல்? பாமக ஒரு காலத்துல மரம் வெட்டிச்சு, பாமக ஒரு காலத்துல மரம் வெட்டிச்சுன்னு வந்து பேசுற எழுதுற சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கூக்குரல்ற இந்த கும்பல் எல்லாம் பசுமை தாயகத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மண்ணுல வந்து நட்டிருக்காங்க. அதுல எத்தனையோ மரங்கள் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க மிகப்பெரிய மரங்களாக இருக்குன்றத ஏன் எவனுமே பேச மாட்டேங்கிறீங்க? பசுமை தாயகத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு லட்சம் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஒரு இயக்கமாக வந்து பாமக முன்னெடுத்து அதை வந்து தமிழகத்துல செஞ்சிருக்கு. எந்த கட்சியும் வந்து அதை நொட்டி இருக்கு? காரணம் ஒண்ணுதான், பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது, வன்னியர்களா இருக்கிறவங்க யாராவது வந்து மக்கள் மத்தியில பாராட்டப்பட்டாவோ புகழ்ந்து வந்து பேசப்பட்டாலோ அனைத்து மக்களால வந்து அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டப்பட்டாலோ உடனே வந்து இவங்களுக்கு எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடும். புரியுதுங்களா? அதை உடைக்கணும். எப்படி வந்து வன்னியர்களை புகழலாம்? வன்னியர்கள் அவ்வளவு மக்களுக்காக வந்து புரட்சி பண்ணாங்களா? மக்களுக்காக அதை செஞ்சாங்களா இதை செஞ்சாங்களா அப்படின்ற கோணத்துல யோசிக்கிறானுங்க. வன்னியர்கள் வந்து எவ்வளவு வந்து விஷயங்கள் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக எத்தனை ஆண்டு காலமாக வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு விஷயங்கள் இதை பத்தில எவனுமே பேசுறது இல்லையே. தமிழகத்துல எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகளா இருப்பாங்க, வன்னியர் சமூகத்துல எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி வந்து எந்த பாட புத்தகங்களும் பெரும்பகுதியா பேசலையே. தற்பொழுது வந்து ஆட்சியில இருக்கிற தாவேகா வந்து அவருடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக வந்து கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களை வந்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த போராட்ட காலத்தை பத்தி எத்தனை மக்களுக்கு தெரியும்? அவங்க அந்த பேர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி கடலூர் அஞ்சலையம்மாள் அப்படின்னா யார் அப்படின்னு வந்து கேட்கிற இடத்துல தானே இங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் வன்னியர் சமூகம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக செய்தாலுமே தொடர்ச்சியா வந்து அதை
மறைக்கணும்ன்ற வந்து நோக்கத்தோட செயல்படுறதுல என்ன மாதிரியான வந்து ஒரு சாதிய உண்மை இருக்கு? தற்பொழுது சௌமியா அன்புமணி அவர்களே வந்து அப்படியாப்பட்ட நோக்கத்துலதான் இவனுங்க எல்லாருமே எழுதிட்டு திரியிறானுங்க. இதெல்லாம் சிலர் எழுத்தாளர்னு வந்து சிலர் சுத்திக்கிட்டு எழுதுறானுங்க. நான் ஒருத்தனுடைய பதிவு பார்த்தேன், மதிக்கத்தக்க வந்து ஒரு 60 வயசு பக்கம் இருக்கும், புரியுதுங்களா? அவன் எழுதி வச்சிருக்கிறான், சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பசுமை தாயகத்தின் மூலமாக வந்து செயல்படுறாங்க, பசுமை தாயகத்தின் மூலமாக அவ்வளவு விஷயங்கள்லாம் செய்யறாங்க. ஆனா நேத்து அவங்க சட்டமன்றத்துல வந்து ஒரு பேச்சு பேசிட்டாங்க. என்ன பேச்சு பேசிட்டாங்கன்னா, காவிரியில இருந்து வந்து போற இல்ல மற்ற ஆறுகள்ல இருந்து வந்து போற தண்ணீர்லாம் கடல்ல வந்து போய் சேர்ந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி அதை வேஸ்ட்னு சொல்லலாம்? கடல்ல வந்து போய் சேர்ற வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் எல்லாம் வேஸ்டா, அது எப்படி வேஸ்ட்னு சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறான். ஏன்னா உனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போயிட்டு விவசாயி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சா நைட் வந்து 6-7 மணி வரைக்கும் வந்து அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு கொடுக்குறாங்க. தண்ணீர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிரும் வந்து எவ்வளவு தூரம் அவங்க காப்பாத்தி கரை சேர்த்து இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய பணியை வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து சேர்க்கிறாங்கன்னு இப்படி எழுதுற எவனுக்காவது தெரியுமா? நேற்று என்ன பேசிட்டாங்க அவங்க? தடுப்பணைகளை கட்டுங்க, ஒவ்வொரு வந்து ஆற்றுப்படுகையிலும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டுங்க. அந்த தடுப்பணையால பல வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல வர வந்து பாத்தீங்கன்னா நீரை நம்ம சேமிக்கலாம். அப்படி சேமிக்கப்படும் பொழுது மற்ற மாநிலங்கள்ல இருந்து நம்ம எதையுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வேணும் அப்படின்னே கேட்கப்பட வேண்டாம். நாம வந்து பாத்தீங்கன்னா அது விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா எவ்வளவு தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போய் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வேஸ்ட் ஆகுது. ஆமா, கடலுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உப்பு தானே ஆகுது. அது எப்படி நன்னீர் வந்து பாத்தீங்கன்னா உப்பு நீரா தானே மாறிடுது. அந்த நன்னீரை எப்படி வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும்? அப்போ அந்த நன்னீரா வந்து மழை நீரா இருக்கிறத தடுப்பணைகள் மூலம் வந்து நிறுத்தி விவசாயத்தை வந்து பெருக்கலாம் அப்படின்னு சொல்றதுல என்னடா வந்து குத்தத்தை வந்து கண்டுட்டீங்க நீங்களா? ஐயோ, கடலுக்கு போற தண்ணீர்லாம் எப்படி வேஸ்ட்னு அவங்க பேசலாம், அது உலக குத்தமா? எனக்கு புரியல. இங்க வாழ்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கே தண்ணி இல்லைன்றான், அதை எப்படி சேகரிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தவங்க வந்து சட்டமன்றத்துல பேசுறாங்க. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க விட்டுட்டு அதெல்லாம் விவசாயத்தை பத்தியோ அந்த தடுப்பணைகள் எதை பத்தியுமே கவலைப்படாம கடல்ல போற நீர் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்னு எப்படி சொல்லலாம்? கடல்ல அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் இருக்கு, இல்லைன்னா வந்து சொல்லப்படுது. சொல்லுங்க, ஏன்னா தமிழகத்துல இருந்து மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு தண்ணீர் போகுதா? எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ மற்ற நாடுகள்ல இருந்தோ மற்ற மாநிலங்கள்ல இருந்தோ மற்ற ஆறுகள்ல இருந்தோ எந்த தண்ணீரும் கடலுக்கு வரலையா? என்னடா பேசுறீங்க நீங்க? ஒரு விவசாயியுடைய பிரச்சனையை பத்தி வந்து அவ்வளவு தூரம் பேசுறாங்க, விவசாயிகள் படுற வேதனையை வந்து பேசுறாங்க. அதை பத்திலாம் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. வேஸ்ட்னு சொல்லிட்டாங்களாம். அது எப்படி சொல்லலாம்? நீங்க எல்லாம் ஒரு எழுத்தாளரா? அந்த எழுத்தாளருடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவுல ஒரு பட நடிகையா வந்து இருக்கிற ரோகிணின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, புரியுதுங்களா? பழைய நடிகை தான் அவங்க போய் கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க, ஆமா தோழர், நான் கூட வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன், அந்த பேச்சு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சற்று தொய்வா தான் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க கமெண்ட்ல. என்ன கேவலமான ஒரு சிந்தனை! இந்த அம்மா படம் நடிக்குது இல்ல, காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயியோட எழுந்து மாலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க 6-7 மணி வரைக்கும் வந்து வேலை செய்யறாங்க தெரியுமா? அந்த வேலைய சாப்பாடு தண்ணி இல்லாம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களோ அதை நேரடியா இந்த அம்மாவும் உட்காந்து ஒரு நாள் கஷ்டப்பட்டாதான் தெரியும் தண்ணீருடைய அருமை என்ன, மழை நீருடைய அருமை என்ன, விவசாயத்தோட அருமை என்ன, விவசாயிகள் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்கன்னு. என்ன படம் நடிச்சா கோடிக்கணக்கில் பணம் வரும் உங்களுக்கு. என்ன 25 கிலோ வந்து சிப்ப அரிசி வரும், 2000 5000 கொடுத்து நீங்க வாங்குவீங்க. வித்தா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு பணம் இருக்குது. அந்த விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா செழிச்சாதானே வந்து பாத்தீங்கன்னா நீ 5000 இல்ல 50,000 கொடுத்தாவது வந்து அந்த அரிசி வாங்க முடியும். புத்தி இருக்குதா? என்ன வந்து பாத்தீங்கன்னா எதில் வந்து பாத்தீங்கன்னா விதண்டாவாதம் பேசுறது, எதில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை மட்டுப்படுத்தணும் அப்படின்னு சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேச்சையும் அவங்களே வந்து மட்டுப்படுத்தணும் வந்து இப்படியாப்பட்ட ஒரு எண்ணத்தோட தெரிகிற அந்த கும்பல் எல்லாம் இந்த தமிழகத்துல தான் இருக்குன்னு வந்து பார்க்கப்படும் பொழுது நாம என்ன சொல்றது? அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க, ஒட்டுமொத்த மக்களுமே சௌமியா அன்புமணி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்து கட்டம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா அவங்க மக்களுக்காக பேசுறாங்க தெரியுமா, மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்க தெரியுமா. இங்க ஆறுகள்ல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, விவசாயத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க தெரியுமா. இது ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையை பேசுறாங்க தெரியுமா. அது பேசாம தடுக்கணும்.
தடுத்துட்டா, உட்காந்துட்டு வந்து பார்த்தா சோஃபா தேய்ச்சிட்டு போயிட்டா இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தா நிம்மதியா இருப்பானுங்க. புரியுதுங்களா? அதை முன்னெடுக்கிறாங்க தெரியுமா? அந்த முன்னெடுப்பு பாமக செய்ய தெரியுமா? பாமக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க தெரியுமா சௌமியா அன்புமணி? அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. புரியுதுங்களா? அதுதான் இவங்களுடைய பிரச்சனையே. ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் வந்து பார்த்தா பிரச்சனையே. எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தா ஒரு அரசியல் சிந்தனை. இதெல்லாம் பார்த்து நம்ம மக்கள் வந்து பார்த்தா இன்னும் தெளிவா வந்து பார்த்தா உணரணும். ஒட்டுமொத்த மக்களுமே உணரணும். ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனையை பேசுற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இப்படி வந்து பார்த்தா சமூக வலைதளங்கள் மூலம் அவங்களுடைய செயல்பாடுகளை ஒரு குறையா வந்து பார்த்தா ஒருத்தன் பேசுறான்னா அவன் எவ்வளவு பெரிய சாதியவன்மா அவங்களுக்குள்ள இருக்குன்றத ஒட்டுமொத்த மக்களுமே கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான விஷயத்தை தான் சட்டமன்றத்தில் அவ்வளவு தூரம் பேசுறாங்க. அப்ப அவங்களுடைய குரலையும் முடிக்கிட்டா இந்த மக்களுக்காக யார் பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்க. இதைத்தான் இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அந்த விஷயத்த நாம வந்து பார்த்தோன்னா கூட இருந்து உடைக்கணும்ல. ஏன்டா இவெல்லாம் பண்றீங்கன்ற கேள்வி கேட்டு ஆகணும்ல. ஏன்டா இவ்வளவு பெரிய ஜாதி வெறியோட வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும்ல. பாமக எங்க வந்து பண்ண சாதியத்தை பத்தி வந்து பார்த்தோன்னா பேசிட்டு இருக்கு, மக்களுக்கான பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்கு. ஏன்டா இவ்வளவு பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வன்மத்தோட ஒரு கட்சியின் மீதும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் வன்னியர்கள் மீதும் வந்து ஏன்டா உங்களுக்கு எல்லாம் ஏற்படுது? அப்ப இந்த சமூகம் வந்து வளரக்கூடாதா? இந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மக்களுக்கான பிரச்சனையா வந்து பார்த்தோன்னா ஒருத்தங்க பேசக்கூடாதா? அப்படியே அவங்க பேசுறவங்க வன்னியரா இருந்தா அவங்கள வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து பார்த்தோன்னா வன்மத்தோட வந்து பார்த்தோன்னா பதிவுகளை எழுதுவீங்களா? இல்ல அவங்களை அசிங்கப்படுத்துவீங்களா? எனக்கு புரியல. எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனை, எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம். எழுத்தாளர்னு சொல்றானுங்க, நடிகைன்னு சொல்றானுங்க, நடிகர்னு சொல்றானுங்க, 1ஆம் நம்பர் வந்து பண்ண சில்லறைகளா இருக்கானுங்க. எவ்வளவு பெரிய சில்லறத்தனமான வந்து வேலைகளை பார்த்துட்டு தெரியுறானுங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த காணொளி. குறிப்பா நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்